இந்த கழுதை என்ன கழுதுன்னா ரிஜெக்டட் கழுது. ஏன் ரிஜெக்டட் கழுதுனா இது பொறுப்பில்லாத கழுது. இது நல்லா கவனிங்க. இந்த கழுது எப்படிப்பட்ட கழுதை? பொறுப்பில்லாத கழுதை, சுத்தமா அக்கறை இல்லாத கழுதை. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா அது மேல அன்பா இருக்கிறார். அதை தான் பாக்குறோம். பாவத்தின் அனுபவம் சொன்னா கீழ்ப்படியாத அனுபவம். பாவத்தின் அனுபவம் சொன்னா கீழ்ப்படியாத அனுபவம், சத்தியத்தோட ஒப்புரவாகாத அனுபவம், வெளிச்சத்தோட காம்ப்ரிஹெண்ட் ஆகாத, பற்றி கொள்ளாத, ஒரு இணக்கம் இல்லாத அல்லது புரிந்து கொள்ளாத ஒரு அனுபவம் தான் பாவத்தின் அனுபவம். ஆனா அந்த பாவத்தின் அனுபவத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை விட்டு நீக்கி, ஒரு மனுஷனை விட்டு நீக்கி அவனை கீழ்ப்படுதலுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். அவனை ஜீவனுக்குள்ள வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, முதல்ல புரிந்து கொள்ளுங்க. ஒரு நீதிமானுடைய இருதயம் தாழ்மைப்பட வேண்டும், அது போன்றுதான் பாவினுடைய இருதயமும் தாழ்மைப்பட வேண்டும். தாழ்மைப்பட்டாதான் அவன் நீதிமானுக்குள்ள வரான், விசுவாசத்துக்குள்ள வரான். கீழ்ப்படிதல் அதான் தாழ்மைப்படுதல். புரிஞ்சுக்குங்க. அதனால குருத்தோலை ஞாயிறு சொன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பார்க்கக்கூடிய காரியம், குருத்தோலை ஞாயிறு சொன்னா நீதிமான் தன்னை தாழ்த்தினால்தான் தேவ சித்தம். ஜீவன் சொன்னா தேவ சித்தத்தை செய்யறதுக்காக தான் ஜீவன் கொடுக்கிறாரு, மறந்துடாது. ஜீவன் சொன்னா ஜீவன் ஜீவன். நிறைய பேர் நீங்க என்ன பண்றான், நான் வந்து கார்ல போறேன், நான் வந்து என்ன சொல்றேன், தன்னை செலிபிரிட்டி வேற சொல்றான், தன்னை நான் வந்து இப்படி நான் அப்படி சொல்லிக்கிறான்ல, பெருமைப்படுத்துறேன். இது அதுக்கு கிடையாது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுறது தான் எல்லாமே. ஜீவன் சொன்னா உயிர்நிலை, பணத்துல ஏற்படுகிற உயிர்நிலை, ஆரோக்கியத்துல ஏற்படுகிற உயிர்நிலை, அதிகாரத்துல ஏற்படுகிற உயிர் மீட்சி, இது எல்லாமே எதுனா தேவ சித்தத்தை செய்யறதுக்கு. இயேசுக்குள்ள ஜீவன் இருந்ததுடைய நோக்கம் என்னன்னா தேவ சித்தத்தை செய்து. தேவ சித்தனா என்ன? தேவன் உயர்த்தப்பட வேண்டும். எந்த ஜனங்கள் இருளில இருக்கிறார்களோ அந்த ஜனங்கள் வெளிச்சத்துல அன்று வருவதற்குரிய அடையாளம் என்னன்னா தேவன் உயர்த்தப்பட வேண்டும். தேவன் எங்க உயர்த்த போறாரோ அங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது. அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் அந்த இடத்துல என்ன பண்ணுது? அவரை ஸ்தோத்தரிக்குது, அவரை துதிக்குது, அவரை ஆர்ப்பரிக்குது. அதான் ஜீவன் அனுபவம். அதே நேரத்துல பாவத்தை என்ன பண்றாரு? புறஜாதிகளின் வாழ்க்கையும் காட்டுறாரு. கம்ப்ளீட்டா ரிஜெக்டட். இவர்கிட்ட வந்துட்டாங்க யூதர்கள், ஆனா புறஜாதிகள் என்ன பண்ண முடியல, வர முடியல. அவங்களுக்குள்ள இருள் அந்த அளவுக்கு இருக்கு, வர முடியல. அதான் சமாரிய ஸ்திரீ வாழ்க்கையில பாருங்க, அதான் அந்த கழுதியை காட்டுறாரு. அப்ப என்ன, யாரெல்லாம் இருக்கு? புறஜாதி வாழ்க்கை இயேசு சிம்பாலிக்கா என்ன பண்றாரு? காட்டிட்டாரு. அப்பயே இயேசுவின் வாழ்க்கையில காட்டிட்டாரு. ஒரு கழுதியினுடைய அனுபவம்ன்றது புறஜாதி, ரிஜெக்டடு, தூரத்துல இருக்கிற, ஒதுக்கப்பட்டு இருக்கிற புறஜாதியின் வாழ்க்கையை காட்டுறாரு.